ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 28:11 உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக பண்ணுவார்ன்ற வசனத்தை கடைசியா வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்க கூட பேசும்போது உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய விளைச்சலிலே, உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய மிருக ஜீவன்களிலே பரிபூர்ண நன்மையை உண்டாக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னா, அதுக்கு முந்தைய வசனத்துக்கு முந்தைய வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறார், நிச்சயமா செய்கிறார். ஆனா அவர்கள் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளா உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறார். அதை நம்ம செய்யலாமா? செய்த ஆசீர்வாதத்தை வாங்கலாமா? ஆமென். ஆண்டவரே, உம்முடைய உண்மையா கீழ்ப்படிந்து உமக்கு முன்பதாக உத்தமர்களாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வயலிலே, எங்களுடைய தொழிலிலே நீர் நன்மையை உண்டாக பண்ண போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.